வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது கோவில் காவலாளி அஜித்குமார் மரணத்தின் எதிரொலி, விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்ட முதல்வர் ஸ்டாலின், அஜித்குமார் மரணத்தின் மர்மம் விலக வேண்டும் இபிஎஸ், சிறப்பு காவல் படையை கலைத்த டிஜிபி சங்கர் ஜிவால், மன அழுத்தத்தால் செயல்படுகிறதா தமிழக காவல்துறை என்ற தலைப்பில்தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். திருபுவனத்தில் இறந்த அந்த காவலாளி, அதாவது காவல் நிலையத்தில் காவலர்கள் விசாரணையில் மரணமடைந்த அந்த காவலாளி குறித்த விசாரணை நீதிமன்றமே தாமாக முன்வந்து அந்த விசாரணையை நடத்த வேண்டும் என்ற மனுவின் அடிப்படையில் தற்போது ஜான் சுந்தர்லால் சுரேஷ் என்ற நீதியரசர் ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் விசாரித்து அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றமானது ஆணையை பிறப்பித்திருக்கிறது. அதன்படி ஜான் சுந்தர்லால் சுரேஷ், நீதியரசர் ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் இன்று காலை முதலே தீவிரமாக அந்த இடத்தில் அனைவரிடம் விசாரணையை நடத்தி வருகிறார். திருபுவனம் அந்த மடப்புறம் பகுதியில் அந்த கோவில் வளாகத்திற்கு சென்று அவர் பல்வேறு காவல் நிலையம் அருகில் இருக்கக்கூடிய அந்த விருந்தினர் மாளிகையில் இன்று காலை முதலே விசாரணை நடைபெற்று வருகிறது. காவல்துறை அதிகாரிகள், அதேபோன்று அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், கோவில் பணியாளர்கள் என அனைவரிடமும் விசாரணை காலையிலிருந்தே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் இதற்கு முன்பாக நமக்கு தெரியும், அந்த 5 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தனர். அவர்கள் அதன் பிறகு கைது செய்யப்பட்டனர். மேலும் 2 உயர் அதிகாரிகளும் இந்த வழக்கில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒருவர் டிஎஸ்பி அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று மற்றொரு அதிகாரி அவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். உயர் அதிகாரிகளும் இதில் மேலும் உயர் அதிகாரிகளும் சிக்குவார்களா என்ற ஒரு கேள்வியும் இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் சங்கர் ஜிவால் அவர்கள் இதில் நடைபெற்ற அந்த சிறப்பு கூட்டம், தனிப்படைகளை கலைத்து உத்தரவை இன்று பிறப்பித்திருக்கிறார். உயர் அதிகாரிகளின் கீழ் செயல்படக்கூடிய அந்த தனிப்படைகளை கலைத்திருக்கிறார். தேவைப்படும் போது மட்டுமே அது அமைத்தால் போதுமானது, எல்லா காலகட்டத்திலும் அது இருக்க வேண்டாம் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் இவ்வாறாக விசாரித்து உண்மையை வரவழைக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய ஒரு பணியை இந்த தனிப்படையினர் செய்து வந்தனர். எனவே இந்த தனிப்படையினரை இப்பொழுது இந்த சம்பவத்திற்கு பிறகு கலைத்து சங்கர் ஜிவால் அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதே போன்று மற்றொரு பகுதியிலும் தேனி தேவனாம்பட்டி என்ற ஒரு இடத்திலும் ஏடிஎஸ்பி தலைமையில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஒரு நபரானது அந்த வீடியோவும் வெளிவந்திருக்கிறது. ஒரு போதையில் இருந்த ஒரு ஆசாமி தாக்கப்பட்ட வழக்கு, காவல் நிலையத்தில் தாக்கப்பட்ட அந்த ஒரு வீடியோவும் இன்று வெளியாகி இருக்கிறது. இதனால் ஒரு 5 காவல் நிலையத்தில் பணியாளர்கள் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் தற்போது வந்த வண்ணம் இருக்கிறது. இவ்வாறாக காவல்துறையினருடைய நடவடிக்கைகள் மிகுந்த ஒரு சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக அஜித்குமார் அவர்களுடைய அந்த ஒரு மரணத்திற்கு பிறகு என்று கூற வேண்டும். இதையொட்டி நாளை போராட்டம் நடத்தவிருந்த தமிழக வெற்றி கழகத்தின் அந்த போராட்டமானது காவல்துறையின் அனுமதி இல்லாத காரணத்தால் 6ஆம் தேதிக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இபிஎஸ் அவர்களும் தனது கடுமையான கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். இவ்வாறாக இன்று தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கிறது. அது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் குற்றப்பிரிவு காவல்துறை ஓய்வு பெற்ற திரு சீதாராமன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். அரங்கில் நம்மோடு இணையும் அரசியல் விமர்சகர் ராஜீவ்காந்தி அவர்களை வரவேற்போம். வணக்கம். இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுக ஆதரவு குடியாத்தம் குமரன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். அரங்கில் இணையும் மற்றொரு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு தூகா பகலவன் அவர்களையும் வரவேற்போம். வணக்கம் சார். திரு குடியாத்தம் குமரன் மணிக்கணும். முதல்ல திரு சீதாராமன் சார், உங்கள்கிட்ட தூங்குறேன். நம்ம ஏற்கனவே முதல் நாள் இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது அந்த 5 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க. அதன் பிறகு அவர்கள் அன்று இரவே கைது செய்யப்பட்டார்கள். 2 உயரதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, உயரதிகாரிகள் மீதும். இன்றைய நிகழ்வில் அதாவது நீதிபதி அவர்கள் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் இந்த வழக்கு பற்றி உங்களுடைய முதல் சுற்று கருத்தை தெரிவிங்க சார். ராஜ் டிவி நிர்வாகத்திற்கும் தொழில்நுட்ப அலுவலருக்கும் மிக்க நன்றி. அதாவது நீங்க இப்ப எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் ரொம்ப அருமையான சப்ஜெக்ட்.
அதுல முக்கியமானது ஒண்ணு விட்டுருக்கீங்க, மன அழுத்தம்ங்கிற வார்த்தையை நீங்க சொல்லல. அதுதான் மெயின் காரணம். இப்ப நீங்க வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கிரைமுக்கு வந்து பெடிஷன் கொடுக்குறான்னு வச்சுங்க, நைட் அஃபென்ஸ் நடக்கும் இல்ல மார்னிங்ல அஃபென்ஸ் நடக்கும். போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா உடனே எஃப்ஐஆர் போட்டு உடனே இன்வெஸ்டிகேஷன் ஒரு நாள் நடக்காது சார். 100% எத்தனை வருஷத்துலயும் நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், உடனே வாங்க உடனே பண்ணுவோம். ஏன்னா அவங்களுடைய ப்ரொசீஜர் என்ன கேட்டா, அந்த இடத்த வந்து பாப்பாங்க, இன்வெஸ்டிகேஷன் வருவாங்க, அக்யூஸ் யாருங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் நடந்து போது ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போடுவாங்க. ஆனா இந்த கேஸ்ல எடுத்த உடனே பாத்தீங்கன்னா அக்யூஸ வந்து அந்த கோயிலே வச்சு அடிச்சு எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்போ இது வந்து முழுக்க முழுக்க ஏதோ ஒரு பிரஷர் கொடுத்திருக்காங்க, யாரோ ஒரு பிரஷர். அவங்களாலதான் இந்த கேஸ் இந்த அளவுக்கு வேகமா எடுத்திருக்கிறாங்க. இந்த காவலர்களை அரெஸ்ட் பண்றதுனால தப்பு சார். இந்த காவலர்கள் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, நாங்கெல்லாம் வந்து மிலிட்டரி மாதிரி ஒரு டிசிப்ளின் போர்ஸ். நீங்க ஒரு கட்டளை இட்டீங்கன்னா அதை செய்ய வேண்டியதுதான் எங்களோட டியூட்டி. இப்ப மேலதிகாரி என்ன சொல்றாங்களோ அதை செய்யறதுதான் எங்க வேலையை தவிர நாங்க இஷ்டத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. வெறும் இவங்களை அரெஸ்ட் பண்றதுல தவறு சார். என்னை பொறுத்தவரை கான்ஸ்டபிளை மட்டும் அடிச்சது தப்பு. அடிச்சதுக்கு நீங்க அரெஸ்ட் பண்றீங்க, மர்டர் கேஸ் போடுங்க. அதுவும் இல்லாம ஸ்டேஷன் விட்டுட்டு அந்த அக்கரன்ஸ் பிளேஸ்ல போட்டு அடிச்சிருக்கீங்க. அதெல்லாம் வந்து 100% வந்து உயரதிகாரிகள் உண்மையை தனிப்படையினர் உண்மையை வந்து வரவழைக்கக்கூடிய இந்த பணிகள் செய்யறாங்க அப்படின்றதுனாலதான் அவங்களை விசாரிக்க சொல்றாங்க. அதற்காக அவங்க வந்து இன்னும் அட்வான்டேஜ் எடுத்துட்டு அவங்கள ஒரு இறக்குற அளவுக்கு அடிக்கிறதுன்றது அவங்க தப்பு தானே சார். உயரதிகாரிகள் வந்து அவங்களை கொல்லணும்னு சொல்லலையே, உண்மைதானே வர வைக்க சொல்றாங்க. நகரான சார் காணாம போயிருக்கு. அந்த அம்மா யாரு, என்ன பேக்ரவுண்ட் எல்லாம் விசாரிச்சீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா 2011 அந்த அம்மா பண மோசடி கேஸ்ல அந்த அம்மா இருக்கான். இன்னைக்கு இப்பதான் நியூஸ்க்கு வருது. இதெல்லாம் இப்ப அந்த அம்மா எதனால 10 பவுனுக்காண்டி ஒரு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க சார். கார்ல கொண்டு நகையெல்லாம் வச்சுக்கிட்டு சாவி கொடுப்பாங்களா யாராவது? இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு சார். மர்மம் இல்லாம ஆனா கிரைம் கான்ஸ்டபிள் சரியாவே விசாரிக்கல. விசாரிக்காம பிரிட்டனு போய் அவனை போய் அடிச்சு என்ன பண்ணிருக்காங்க. அதுவும் அந்த வளாப்படி எல்லாம் கொடுக்கறது என்ன கேட்டீங்கன்னா சினிமாவில் போலீஸ் மாதிரி இருக்கு சார். எந்த காலத்துல சார் இருக்கோம் நம்ம எல்லாம் அட்வான்ஸ் சார். நம்ம ஏற்கனவே ராஜ் டிவில நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இது வந்து இப்ப வந்து வாட்ஸ்அப் கேமரா எல்லாம் வச்சு நிறைய பேர் இருக்காங்க. அவங்கதான் ஆட்சியில இருக்காங்க, நம்ம ஆட்சியில இல்லங்கிறத நிறைய தடவை நம்ம ராஜ் டிவில பேசியிருக்கோம். அது காரணம் கிட்ட இப்ப மெயினா இந்த கேஸுடைய மெயின் பாத்தீங்கன்னா நேற்று அந்த வீடியோ தான் சார். அந்த அடிக்கும் போது எடுத்த வீடியோ தான் பரபரப்பா இன்னைக்கு வந்து நம்பர் 1 சாட்சியா இருக்கிறது. அதுதான் அந்த வீட்டுல அடிக்கிற காட்சி. இது இல்லைன்னா இந்த கேஸ் வேற மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. மன அழுத்தம், காவலர்களுக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கு சார். சார் என்ன சார் நீங்க ஒரு 3 வருஷத்துல பாருங்க சார் எத்தனை போலீஸ் சார் வேலைக்கு எடுத்திருக்காங்க. இதை பத்தி இன்னொரு வீடியோவும் அனுப்பியிருக்காங்க சார். தேனி தேவனாம்பட்டி அப்படின்ற ஊர்ல இருந்து ஒரு வீடியோ ஏற்கனவே காவல்துறையில தாக்குனதாக ஒரு வீடியோ வந்திருக்கு. ஒரு 5 பேரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அந்த அக்யூஸ்ட் வந்து அந்த விட்னஸ் வந்து அந்த காவல்துறை தாக்குறாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோ தான் சார் ஃபர்ஸ்ட் நமக்கு விட்னஸ். அதை பார்த்துதான் பொதிப்படைஞ்சு போயிட்டாங்க எல்லாருமே. இதுக்கு முன்னாடி அது இல்லைன்னா சத்தியமா இந்த அளவுக்கு மடல்ல வந்திருக்காது. ஆனா இது வந்து முதல்வர் வந்து எடுத்து சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணது 100% கரெக்ட் சார். என்கிட்ட இந்த லோக்கல் போலீஸ் விசாரிக்கிறது சரியில்லை சார். இது 2வது முக்கியமான அதிகாரி யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். சரி, இது கண்டிப்பா இது வந்து மேல அழுத்தம் இல்லாம சார் நீங்க ஒரு ஸ்டேஷன்ல நீங்களே போய் பாருங்களேன். ஒரு அக்யூஸ் போய் நீங்க போய் கிரைம் கேஸ்ல போய் நீங்க கொடுங்க, ஒரு பொருள் காணாம போச்சுன்னு கொடுங்க, 50 பவுன் காணாம போச்சுன்னு கொடுங்க, உடனே அடுத்த நிமிஷமே வாங்க சார் அந்த அக்யூஸ் பிடிச்சிருவான்னு வரமாட்டாங்க. அவங்க மேலே அதிகாரி சொல்லி அந்த இடத்த பார்வையிட்டு அதுல சிசிடிவி இருக்கா என்ன விவரம் எல்லாம் விசாரிச்சு குறைஞ்சது 1 வாரம் ஆகும் சார் அக்யூஸ பிக்ஸ் பண்றதுக்கு. விரும்பணும் போய் அக்யூஸ பிடிச்சிக்கணும் மலாப்படி போட்டு கொல்றதுங்கிறது அநியாயம் இல்லையா சார்? இந்த சம்பவம் வந்து பல தடவை, அதாவது முன்னரே நிறைய வாட்டி இந்த மலாப்படி கொடுக்கிற விவகாரம்லாம் அந்த ஸ்டேஷன்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதை வந்து உயரதிகாரிகள் முன்னாடியே கண்டிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு கொலை வந்து தடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஆமா, நீங்க அந்த மொளாப்படி எல்லாம் கொடுக்காம இருந்தா கண்டிப்பா ஒரு கொலை தடுக்கப்பட்டிருக்கும். 2வது என்னங்கடா, இது ஏன் இவ்வளவு ஸ்பீடா போய் நீங்க அவனை போய் அடிச்சு எல்லாம் பண்ணீங்க? ஸ்டேஷன் கூட்டு வந்தாங்க, விசாரிங்க. அவன் ஓடியா போறான், அவன் கோயில்ல வேலை பார்க்கறாள், வானா வந்துட்டு போறான், இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வேணா வந்துட்டு போறான். அவனை ஃபாலோ பண்ணுங்க, எங்க நகை வச்சிருக்காங்க என்னங்கிறத விசாரிங்க சார். விசாரணை செய்யாம ஒருத்தனை போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணி கொல்றது 302 போட்டது 100% கரெக்ட். ஆனா இந்த போலீஸ்க்கு அடுத்த எந்தன்னு கேட்டா எந்த போலீஸ் ஸ்டேஷன் எடுக்கல சார். எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்ஐ செலக்ஷன் பாத்தீங்கன்னா கோர்ட்ல ஷேர் கொடுத்திருக்காங்க சார். போலீஸ் வேகன்ட் நிறைய இருக்கு சார். ஸ்டேஷன்ல 4 போலீஸ் வச்சுட்டு வேலை வாங்கினா எப்படி சார் வேலை வைப்பா? நீங்க வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இந்த கவர்மெண்ட்ல தான் நான் சொல்றேன், அடிச்சு பேசுறேன். போலீஸ் செலக்ஷன் பத்தாது. இதுக்கு முன்னால இருந்தவங்க எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா எடுத்துருவாங்க சார். இந்த பாப்புலேஷன் தகுந்த மாதிரி இந்த போலீஸ் இருக்கணும்னு சொல்லி சட்டத்துல இருக்கு சார். இன்னைக்கு டேவிட் ஆசிரியர் ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க.
இன்னைக்கு பாத்தேன்னா இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பெரிய ஒரு 10-15 இது ஆமா. போட்டிருக்காங்க. ம். அதுல வந்து என்டையர் போட்டுறாரு சார். அதுல போட்டு நான் அவர்கிட்ட வேலை பார்த்ததுங்கிற பெருமை சார். ம். அவரு என்ன சொல்லியிருக்காரு, நிறைய வாட்டி சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க, இந்த மாதிரி எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு. ஸ்டேஷன்ல வந்து எப்பவுமே போலீஸ் வந்து நான் இருக்கணும். அதே மாதிரி வந்து ஆமா யாராவது புகார் கொடுத்தா இமீடியட்டா அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும், அதை உடனே ரிசீவ் பண்ணணும் ஆமா போன்ற விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நம்ம இதுக்கு அடுத்த நிறைய சுற்றிலையும் நான் கொடுத்துருக்காரு விரிவா சார். பேசுவோம். சொல்லுங்க சார். 18 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. ம். ம். இப்ப நாங்கெல்லாம் இருக்கும் போது சொல்லுவாரு, கண்ணு திறந்திருக்கணும், காது கேட்கணும், வாய் மூடி இருக்கணும். ம். இதுதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. வாட்டர் சரி. தேவார ட்ரைனிங்ல இருக்கும்போது ம். கண்ணு திறந்திருக்கணும், சரி. போலீஸ்கார கண்ணு திறந்திருக்கும், காது கேட்கணும், வாய் வாத்தி மூடிங்க. இப்ப ஓகே. ஒண்ணு ஓகே. வேணாம் சார். ம். இப்ப முந்தா நாள் பிஜேபி மறியல் பண்ணாங்க சார். ம். ஏன் சார் அவ்வளவு தூரம் அட்ராசிட்டி பண்ண எத்தனை டிவி எடுக்கிறாங்க சார்? அவங்க ஒரு 10 நிமிஷம் கோஷம் போடுவாங்க, வாய் வலிக்க போயிடுவாங்க. இந்த 10 நிமிஷம் கோஷத்துல நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒண்ணு கெட்ட பேர் வராது. அவன் கோஷம் மட்டும் விட்டு போயிடுவான். அந்த போலீஸ் வந்து என்ன பேச்சு பேசிருக்காங்க இன்னைக்கு. இப்ப ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு போலீஸ் சார் விருதுநகர்ல அந்த பட்டாசு தொழிற்சாலை இருக்கு பாருங்க, அதுல இறந்துருக்காங்க. ஒரு எஸ்பி பேசுறாரு, வேற மாதிரியா போயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறா சார். சார் அவன் பாதிக்கப்பட்டவன் சார், உயிர் இழந்திருக்கான், 8 பேர் செத்து போயிருக்கான். உட்கார்ந்து மறியல் பண்ணா உங்களுடைய வாய் வார்த்தையா பேசுங்க. அது விட்டு வித்தியாசமா போயிடும்னா எவ்வளவு மிரட்டுறது. ஒரு எஸ்பி பேசலாமா சார் இந்த மாதிரி? கண்டிப்பா சார் கண்டிப்பா இந்த சார். மாதிரி போலீஸ் இந்த மாதிரி அதிகாரி தான் சார் ஆ, அரசாங்கத்துக்கு கெட்ட கெட்ட பேர் பேர் உண்டு வாங்கிக்கிறாங்க. பண்றாங்க. கண்டிப்பா தொடர்ந்து இந்த பேசுவோம். அடுத்த சுற்றுல அரசாங்கத்துக்கு மேல பேசுவோம். நடவடிக்கை எடுத்தே ஆகணும் சார். சரி சரி, அடுத்த சுற்றுல பேசுவோம். திரு குடியாத்தம் குமரன் சார், போலீஸ் அவர் வந்து நியமனங்கள்ல வந்து தாமதமாகிறது இந்த ஆட்சியில் அப்படின்ற ஒரு விஷயத்தை சீதாராமன் சார் சொல்றாங்க. உங்களுடைய பார்வையை சொல்லுங்க சார். முதல் சுற்று கருத்து குடியாத்தம் சார், குமரன். போன ஆட்சியில போலீஸ் போட்டாங்களா? அது ம். சீதாராமன் சார் நல்லா பேசினாரு. ஏன்னா ஒரு ஒரு முன்னாள் அதிகாரி அவரு ரொம்ப பேசினாரு. போன ஆட்சியில போலீஸ் வேணா நியமிச்சாங்களா? ஆனா ம். போலீஸ் பற்றாக்குறை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ம். ம். ஒரு ஸ்டேஷன்ல ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு 3 போலீஸ் 4 போலீஸ் சார் தேவைப்படுது. அவங்க நல்லா சார், அவங்க நல்லா இருந்தா சார் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. திரும்ப ம். ஏன் சார் அவங்க உதாரணம் சொல்றீங்க? சரி, ரைட் நீங்க ரைட். நல்ல ஆட்சி நடத்துறீங்க ஓகே ஆஹ் சீதாராமன். அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா இங்க பாருங்க அவங்க ஏன் உதாரணம் காமிக்கிறீங்க? சீதாராமன் சார், நாம சார், வர ஒரு வர நிமிஷம் வர இருக்கு அவர் சார். பேச அவருடைய நேரம் சார், பேச. இந்த இஷ்யூல நான் நியாயப்படுத்தி பேச மாட்டேன். இது தப்பு. இது நடந்தது பெரிய தப்பு. ம். ம். அதனால ஒரு 5 போலீஸ் தப்பு பண்ணிட்டாங்கன்றத நம்ம டோட்டல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியாவிலே சிறந்த போலீஸ் நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான். யாரோ ஒரு 5 பேர் தப்பு பண்ணாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மதுரை உயர்நீதிமன்றத்துல நீதிபதி என்ன சொன்னார்னா, இது மனிதாபிமானப்படி பாருங்க, இது தயவு செஞ்சு எந்த அரசியல் கட்சி அரசியல் ஆக்காதீங்கன்றாங்க. இதை வந்து அரசியல் ஆக்குறாங்க. முதலமைச்சர் ரொம்ப மனவேதனைப்பட்டு முதலமைச்சரே போன் பண்ணி அந்த இறந்து போயிட்ட அந்த தம்பியினுடைய அவங்க அம்மா கிட்ட முதலமைச்சரே பேசியிருக்காரு. பெரிய கருப்பண்ண நேரா போய் திமுக சார்பா ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. இப்ப பணம் கொடுத்தனால அந்த உயிர் திரும்பி வராது. போன உயிர் தான். சோ இது வந்து ஆட்சியாளருக்கு, தலைவர் தளபதி அவர்களுக்கு இது ரொம்ப மனவேதனான ஒரு விஷயம். இது வந்து நம்ம நியாயப்படுத்தி பேசவே கூடாது. அதே மாதிரி அவங்க தம்பிக்கு ஆவின்ல வந்துட்டு வேலை கொடுத்துருக்காரு. எல்லாருமே நடவடிக்கை கூட எடுத்திருக்கிறாங்க. இது சிபிஐ விசாரணைக்கு தலைவர் கொடுத்துட்டாரு. சிபிஐ விசாரணை பண்ணுங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதனால இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து உண்மையிலே இப்போ எங்களுடைய டிஎம்கே கவர்மெண்ட்ல இது நடந்தது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தம். இது ரொம்ப மன வருத்தம். இது நான் இதை நியாயப்படுத்தி பேசவே இல்லை. காவல்துறை வந்து ஒரு சிலர், நான் எல்லாரும் சொல்ல வரல, ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி நடந்துக்கூடாது. நீங்க சொல்ற மாதிரி சினிமாவில் வர போலீஸ் மாதிரி நடந்துக்கூடாது. இப்ப எங்க டிஸ்ட்ரிக்ட் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் எல்லாம் அப்படி கிடையாது. யாரோ ஒரு வருஷம் தான் அப்படி இருக்கிறாங்க. இப்ப அவங்க பண்ற தப்புனால யாருக்கு கெட்ட பேர்? இது ஆட்சியாளர் தான் கெட்ட பேர். இப்ப அவங்க பண்ற தப்புனால யாரு கெட்ட பேர்னா ஆட்சியாளர் தான் சார், கெட்ட நீங்க பேர். யாரோ ஒரு 5 பேர் பண்றாங்க நீங்க. ஆனா நீங்க இந்த 2022 இருந்து இது வரைக்கும் 25 சம்பவங்கள், 25 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க சார். அப்போ சார், நீங்க எல்லாமே இன்னைக்கு வந்து இன்னைக்கு லாக்அப் இது பேசு பொருளா இருக்கு, இன்னைக்கு ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்துறதுன்னா நீங்க வந்து வேலை வாய்ப்பை கொடுக்குறீங்க, அவங்களுக்கு 3 சென்ட் நிலத்தை வந்து இடம் கொடுக்குறீங்க, 5 லட்ச ரூபா பணம் கொடுக்குறீங்க. இந்த 24 பேரோட கதி என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் கண்டிப்பா எழும். சார், அந்த போலீஸ் சார் ஒண்ணு இல்ல. ம். அது யாரோ ஒரு 5, அது கூட லோக்கல் ஸ்டேஷன் போலீஸ் இல்ல. ம். ம். வெளியில இருந்து வந்த போலீஸ் ஒரு குழு அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு டீம் ஒண்ணு போட்டு அந்த டீம் தான் அடிச்சிருக்குது. ம். இப்போ இவங்க பண்ற தப்புக்கு இது வந்து ஆட்சியாளர் வந்துட்டு மேல இல்ல, அவங்க போலீஸ் தானே, வெளியில இருந்து வந்தாலும் அவங்களும் போலீஸ் தானே. ம். உங்களுக்கு போலீஸ் தான். ம். அதான் சார் சொன்ன மாதிரி அந்த அம்மா வந்துட்டு ஐஏஎஸ் ஆபீசர் அவங்க வந்துட்டு சரி. அவங்களுடைய பிரஷர், இந்த அவங்களுடைய பிரஷர்னால போலீஸ் அப்படி அடிச்சிருக்காங்க. ம். இதே எடப்பாடி பழனிசாமி மீதி வேற அரசியல் கட்சிகள்லாம் இது அரசியல் பண்ணாங்கன்னா, திரு எடப்பாடி இல்ல, முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சிக்கு வந்த புதுசுல வந்து சொன்னது வந்து 2 பேர் அப்பா போய் அடிச்சு இல்ல, யாருடைய தலையீடும் காவல்துறையில் இருக்கக்கூடாதுன்றதை தெளிவா சொல்லியிருந்தாரு. அமைச்சர்களாக இருக்கட்டும், யார் அதிகாரிகளாக இருக்கட்டும், தலையீடு இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் சார். இங்க தளபதி கூட ம். காவல்துறை கிட்ட போயிட்டு கட்சிக்கார பஞ்சாயத்துக்கு போறது, காவல்துறை நிர்வாகத்தை போய் தலையிடுறது,
கட்சிக்காரு அங்க போயிட்டு அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்றது எதனா இருந்துச்சுன்னா ஒரு 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க கட்சியில இருந்து. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பிரச்சனை பண்ணவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு. ஆனா இப்ப நீங்களே தான் சொல்றீங்க அந்த அந்த அவங்களோட பிரஷர்னால தான் இது நடந்திருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க தானே செய்யுது இப்போ என்ன சொல்றீங்க சார்? இல்ல அந்த ஒருத்தங்க அந்த லேடி அவங்களோட அந்த பெண்மணியுடைய ஒரு அழுத்தத்தின் காரணமாக தான் காவல்துறையினர் அடிச்சிருக்காங்க நீங்களே இருக்கும். இது என்ன சார், இதை வந்து இதை வந்து நியாயப்படுத்தி நான் பேசுறதுக்கு நான் விரும்பல. அப்படிதான் இருக்கு. இல்ல ஏன் சார் போலீஸ் நியாயப்படுத்த வேண்டாம், அதுக்கான பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா திமுக? அதுதான் இது பாருங்க, முதலமைச்சர் ரொம்ப மனவேதனைப்பட்டுட்டாரு. சரி, ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கிறாரு. தலைவர் தளபதி அவர்கள் ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கிறாரு. அந்த அம்மா கிட்ட பேசினாரு, உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நாங்க செய்யறோம், அதுக்காக நாங்க வந்து இது வந்துட்டு வருத்தத்தை தெரிவிச்சுக்க நடந்துடக்கூடாது, நடந்துச்சுன்னு சொல்லி கிட்டத்தட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரியே முதலமைச்சர் பேசுகிறாரு அந்த அம்மா கிட்ட. ஓகே சார். இப்ப இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வச்சிடறேன் அவங்க கிட்ட. இபிஎஸ் அவர்கள் வந்து அவங்க அதிமுக வழக்கு தொடர்ந்ததன் காரணமாகத்தான் இப்போ இதுல வந்து விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. உங்களுடைய பார்வை அதுக்கு மட்டும் சொல்லுங்க சார். அதெல்லாம் இல்ல சார், அதெல்லாம் அவர் இன்னும் பெரிய யோகி மாதிரி பேசுறாரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, அவங்க ஆட்சியில நான் சொல்லிட்டேன் என்னென்ன சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவரு இல்ல ஏங்க, அவருக்கு தேவை அரசியல் பண்ணணும். அவருக்கு சார் நீதிபதியே சொல்லிட்டாரு சார், இதை தயவு செஞ்சு யாரும் அரசியல் பண்ணாதீங்க, இதுல யாருமே அரசியல் பண்ணாதீங்க, ஒரு மனிதாபிமானபடி பாருங்க, இந்த மாதிரி தவறு திரும்பி நடக்கக்கூடாது. அது முதலமைச்சர் எல்லாருமே நடவடிக்கை எடுத்திருக்காரு. எத்தனை போலீஸ் ஆபீசரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு, அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப டிஜிபியே வந்துட்டு இப்ப எந்த போஸ்டிங் இல்லாம தானே இருக்காரு. இப்போ டிஜிபியே எத்தனை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது வந்து போலீஸ் கூட என்னன்னு கேட்டா, நான் போலீஸ் குறை சொல்ல வரல, ஒரு வருஷமா நானே போலீஸ் பாதுகாப்பு தான் இருக்கிறேன். சரி, ஓகே சார், ஓகே சார், பேசலாம், தொடர்ந்து பேசலாம். நான் போலீஸ் குறை சொல்ல சார். யாரோ ஒரு சில போலீஸ் நீங்க செய்யற தப்பு டோட்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிட்ட பேர் வருது, அதே நேரத்துல ஆட்சியாளர் கிட்ட பேர் வருது. அதனால நீங்க போலீஸ் சொன்னா சார் சொன்ன மாதிரி காது கேட்கணும், கண்ணு பார்க்கணும், வாய் பேசக்கூடாதுனால போலீஸ் சொன்னா பப்ளிக் சர்வெண்ட் தான். ஓகே சார், நம்ம அடுத்து பேசுவோம், அடுத்த சுற்றுல என்ன பேசுவோம். போலீஸ் என்ன பப்ளிக் சர்வெண்ட் தான். ஓகே, அதே நேரத்துல போலீஸும் குறை சொல்லல. சரி, ஓகே சார், சார் பேசலாம் குமரன் சார், அடுத்த சுற்றுல நம்ம பேசுவோம். ரொம்ப மனவேதனை. ஓகே, ஓகே, புரியுது புரியுது. கருப்பு நேரடியா அவங்க வீட்டுக்கே போயிருக்காரு. சரி, அவங்களுக்கு எந்த உதவி வேணாலும் செய்யறது கவர்மெண்ட் சொல்லி இருக்குது. ஆனா இதுல எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி சார், நான் வரேன் குமரன் சார், மறுபடியும் வரேன். ஓகே சார். திரு பகலவன் சார், அதாவது திருமாவளவன் அவர்கள் நேரிலே போனார். அதுக்கு முன்னாடி நமது அரங்கிற்கு வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் ஜலீல் அவர்களை வரவேற்போம். வணக்கம் திரு பகலவன் சார், சொல்லுங்கள். அது திருமாவளவன் அவர்கள் நேரிலே போயிருந்தாங்க. சம்பவம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று, ஆனால் யார் இருந்தாலும் இந்த மாதிரியான சில சம்பவங்கள் நிகழும், அதற்கான ஒரு வருத்தத்தை அவர் தெரிவித்திருந்தார். உங்களுடைய கருத்தாக இருந்தது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? எங்கள் தலைவர் நேரடியாக போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்திருக்கிறார். அந்த செய்தியை பார்க்கும்போது எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது. நீங்கள் இங்கே சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க 25 பேர் இது வரைக்கும் இந்த ஆட்சியில் வந்து இறந்துருக்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டதுங்க. அந்த 25 பேரும் வந்து லாக்அப் டெத் தான். ஆமாம், லாக்அப் டெத்து குற்றவாளிகள். அதாவது நான் என்ன சொல்ல வரேன், இதெல்லாம் லாக்அப் டெத்துன்றது விசாரணையில் வந்து போலீஸார் அடித்து படுகொலை செய்வது, அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது. ஆமாம், முதல்ல ஒரு அஜித்குமார் வந்து குற்றம் சுமத்தப்பட்டிருக்காரு, இப்படி நகை எடுத்தாரு அப்படின்னு ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்காரு. முதல்ல வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் யாருக்கிட்ட இருக்குன்னா, நகை பறி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்க, அவங்க கிட்ட தான் இருக்கணும். நீங்கள் ஜுவல்ஸ் எடுத்து வந்தீங்களா, வச்சிங்களா, இது மாதிரி எந்த இடத்துல வச்சிங்க, எப்படி வச்சிங்கன்னு யாருக்கிட்ட, அவங்கக்கிட்ட தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இப்போ இவன் சாதாரண ஒரு செக்யூரிட்டியாக வேலை செய்கிறவங்கக்கிட்ட போயிட்டு இவ்வளோ கடுமையாக வந்து விசாரணை பண்ணுறது என்பது சரியா? இன்னொன்று, அப்படியே நீங்கள் விசாரிச்சிருந்தாலும் அந்த நகை தொலைஞ்சிச்சுன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்கள், அவங்கள வச்சுக்கிட்டு இவனை விசாரிக்கணும். இவங்களுக்கு அவனை விசாரிக்கும் போது இவங்களுக்கு என்னென்ன, இவங்களுடைய ஃபேஸ்லாம் மாறும், முகனுடைய தன்மையெல்லாம் மாறும், பொய்க்கு முரணாக இருக்குன்னு சொல்ல வேண்டி இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த 5 பேரை சிறைப்படுத்தி இருக்கிற காவல்துறை சிறைப்படுத்தி இருக்குது. அந்த குடும்பம் வந்து தர்ணா போராட்டம் பண்ணது. அந்த தர்ணாவில் இருக்கிற அம்மா என்ன சொல்லுதுன்னா, எங்கள் குடும்பமே இன்றைக்கி வயிற்றுச்சில் நிற்குது, நாங்களாம் அனாதையா ரோட்டில் நிற்கிறோன்னு சொல்கிறாங்க. சரி, அப்படியே அவங்களுக்கு உண்மை தான், அதில் மாற்று கருத்து இல்லை.
இப்போ உயிர் போயிருக்க அந்த குடும்பத்துக்கு யார் பை சொல்லுவா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா உயர் அதிகாரிகள் சொல்லி தானே அவங்க பண்ணாங்க. ஆமாங்க, உயர் அதிகாரி வந்து கொலை பண்ண சொன்னாங்களா? அதான் சொல்றேன், கொலை பண்ண சொன்னாங்க. இல்ல அந்த அம்மாவை வந்து இந்த உயர் அதிகாரி எங்க வீட்டுக்காரர் கொலை பண்ண சொன்னாரு, எங்க வீட்டுக்காரர் அவர் சொல்லி தான் கொலை பண்ண சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. அப்பதான் அது சரியா இருக்கு, மக்களுக்கு புரியும்ல. எந்த உயர் அதிகாரி சொன்னாரு? உண்மையை வரவைங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க உயர் அதிகாரிகள். அதுதாங்க உண்மையே. பாருங்க, ஒருத்த உயர் புலனாய்வுன்னு என்னங்க, நீ வந்து விசாரணை பண்ணு, அது ஊடா போங்கன்னு சொல்லுவோம். ஒரு திருட்டு பையன் ஒத்துக்கவே மாட்டான். இன்னொன்று தெரியுமா, சட்டம் என்ன சொல்ல தெரியுமா, ஒரு முதல் குற்றவாளி எந்த வழக்கம் இல்லாத ஒரு புதுசாக ஒருத்தரை கொண்டு போகிறவனை வந்து அவனை நாங்கள் போங்கன்னு கூட சொல்லிடணும், நாங்கள் விசாரிச்சுக்கிறோம் போங்கன்னு சொல்லணும். முதல்ல அக்யூஸ்ட் வந்து போகிறான், அவன் வந்து கிரைமு இது மாதிரி கொலை குற்றத்தில் இருக்கிறான், பல வழக்குகள் அவன் மேலே நிலைவில் இருக்குது, பல்வேறு காவல் நிலையங்கள் அவன் மேலே வந்து வழக்கு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு கடுமையான விசாரணை கூட ஓரளவுக்கு நியாயம். ஆனால் அவனை கூட கொல்லக்கூடாது, அது அப்படி கூட விசாரணை கூட அது நியாயம்னு வச்சுங்க. எந்த போலீஸ்கார அதிகாரிக்கு கீழே இருக்கிற அதிகாரிக்கு யாராவது ஒரு ஆள் நாகரிகமாக பேசுகிற போலீஸை பார்த்துக்கிறீங்களா? நாகரிகமாக பேசுகிற போலீஸை பார்த்துக்கிறீங்களா? ஒரு சிலர் தவிர மற்ற எல்லாருமே இல்லை, ஒரு சிலர் கிடையாதுங்க. 100% 100% 1% கூட கிடையாது. worst character. சரி, இப்போ முதலமைச்சர் அவர்களோட நேரடியாக worstங்க 100%ங்க. உங்களை கூட சொல்றேன் நான், நீங்க கூட துறைகள்லயும் வந்து நீங்க கூட சார், நீங்க கூட நீங்க போலீஸ் ஓய்வு பெற்றிருக்கலாம், நீங்க கூட நான் சொல்றேன் எல்லா போலீஸுங்க. நீங்க குமரன் சொன்னா ஒத்துக்க முடியாது, அவர் அதிகாரி சொன்னா ஒத்துக்க முடியாது. நாங்க பாக்குறோங்க களத்துல, நாங்க களத்துல பாக்குறோங்க, களத்துல நாங்க பாக்குறோங்க, நாங்க களத்துல பாக்குறோம், களத்துல நாங்க பாக்குறோம். நாங்க சம்பளம் வாங்கிட்டு பாக்குறோங்க, எல்லா காவல்துறையும் நம்ம பொதுவா குற்றம் சுமத்த முடியாது இல்லையா? நான் சொல்றேன் இல்லங்க, நல்ல காவல் அதிகாரிகள் நிறைய இருப்பாங்க கண்டிப்பா. நான் சொன்ன கீழே இருக்கிற அதிகாரிகளுமே ஒஸ்டா பேசுறாங்களா இல்லையா, ஒருமையில பேசுறாங்களா? ஒருமையில பேசுறவங்களுக்கு யார் சார் அதிகாரம் கொடுத்தது? உங்க யாரு? எனக்கு ஒருமையில பேச யாருங்க? எல்லா அதிகாரியும் எல்லா ஒரு ரேங்க் இருக்குல்ல, ஒரு ரேங்க் இருக்குல்ல சார், ஒரு ரேங்க் இருக்குல்ல. ஒரே ஒரு நிமிஷம் என்ன சொல்றான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க சீதாராமன் சார். சொல்லுங்க சீதாராமன் சார். சொல்றது வந்து சார் 100% போலீஸ்காரன் தப்பா பேசுறான்னு சொல்றாரு. அதுக்குதான் நான் ஆட்சியாளர் தெரிவிச்சேன், போலீஸ்காரன் தப்பா பேசுறான் சார். நான் என்னையே பேசிருக்காங்க சார், நான் மட்டில இருப்பேன், உளவுத்துறையில இருக்கும்போது மட்டில இருப்பேன், என்ன யாருன்னு தெரியாது, டேய் போடா அந்த பக்கம் நாய அப்படின்னா திட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உளவுத்துறையில இருக்கேன் என்னங்கிறது போலீஸ் வந்து எல்லாரும் சொல்ல முடியாது. அந்த இடத்துல அவனுடைய மன அழுத்தம், இந்த இடத்துல கூட்டம் வந்துருச்சு, பிரச்சனை வருது அப்படிங்கிற காரணம் சொல்லுவாங்க. இப்போ நீங்க விடுதலை பாத்தீங்கன்னா சார் அடாவடி வசூல். ஓகே சீதாராமன் சார், ஓகே உங்க கருத்து என்னன்னு கேட்க தான் நான் வந்து அவருடைய நேரம் நான் வரேன். சொல்லுங்க. சரி, அதே ஓகே சீதாராமன் கொஞ்சம் அமைதியா சார். உங்களை வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை சார், நான் பொதுவாக சொல்கிறேன். ஒரு பேங்க்குக்கு போகிறேன் சார், பேங்க்கில் போன உடனே அங்கே இருக்கிற மேனேஜர் வந்து டேய் அங்கே உட்காருங்கடா, இங்கே வாங்கடா அப்படின்னு சொன்னால் எப்படி சார் இருக்கும்? எந்த பேங்க்கில் யாராவது அந்த மாதிரி பேசியிருக்காங்களா? வங்கி ஊழியர்கள் அப்படி பேசியிருக்காங்களா? சொல்லுங்கள். ஆசிரியர்கள் அது மாதிரி பேசியிருக்கிறாங்களா? பிற துறையில் இருக்கிறவங்க அது மாதிரி பேசியிருக்காங்களா? ஓகே. அப்போ இங்கே இந்த மாதிரி நடக்குது. நான் வந்து குற்றவாளியை கூட வந்து என்ன சொல்கிறேன், இன்னும் வந்து சார் வாங்க சார் உட்காருங்க சார், இப்படி நில்லுங்க சார், போங்க சார்னு சொல்லல. குறைந்தபட்ச மரியாதையே வேணாங்க. நீங்க விசாரிங்க. உங்க ஆட்சியில தான் டேபிள் போட்டாச்சு, வரவேற்பறை கொடுத்தாச்சு, வணக்கம் சொல்றோம், நீங்க வந்து விசாரிங்கன்னு சொல்றேன், ரிட்டன்ல எழுதணும், பேப்பர் கொடுக்கணும் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா விசாரிங்க, புலனாய்வை தொடங்குங்க, குற்றவாளி முழுமையான குற்றவாளியை கண்டுபிடிங்க, அவனுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுங்க, அவனை சிறைப்படுத்துங்க. கட்டமைப்புகளை வந்து சீரமைக்கணும். தானங்க எழுதுறாரு, கண்டிப்பா உங்க ரைட்டர் தானே எழுதுறாரு. அந்த காவல்துறையில கட்டமைப்புகளை வந்து சரி சீரமைக்கணும், சரி பண்ணுங்க சார், முறையா பண்ணுங்க சார், விசாரிங்க சார், அடிச்சு கொள்ளாதீங்க. அதுல மன அழுத்தத்துல இருக்காங்கன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. சரி, எனக்கு இப்ப மன அழுத்தங்குது, நான் என்ன பண்ணலாம்? இப்போ எங்க வீட்டுல பிரச்சனை, நான் இங்க மன அழுத்தத்தோட வந்துக்கிறேன், என்ன பண்ணலாம்? இப்போ உங்களை எல்லாரும் வந்து தும்சம் இல்லாமா? ஓகே ரைட், நான் வரேன் ராஜு. அதெல்லாம் வந்து தப்பு. நீ டியூட்டிக்கு வாங்க சார், உங்களுக்கு மன அழுத்தங்குது, வேற அழுத்தங்குது, அதெல்லாம் நீங்க அங்கேயே விட்டு வாங்க. ஓகே, அடுத்த சுற்றுல என்ன பேசுவோம் சார். ராஜீவ் காந்தி, உங்களுடைய முதல் சுற்று கருத்து சொல்லுங்க சார். சார், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவியை வந்து படுகொலை பண்ணியிருக்காங்கன்றதான் இதில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். என்னென்னா, ஒரு காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு புகார் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். புகார் கொடுக்கும்போது அந்த புகாரோட தன்மையை வந்து முதல்ல காவல் அதிகாரி வந்து விசாரிப்பாங்க. இது உண்மையை நடந்திருக்காதன்றலாம் விசாரிப்பாங்க. விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு மேலே மேல்நோக்கி என்கொயரி பண்ணி எஃப்ஐஆர் போடுறதோ இல்லை கோர்ட் ஆஜர்படுத்துறதோ நடக்கணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹைகோர்ட்டில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஸ்பெஷல் டீம் ஏன் இதில் வந்து இன்வால்வ் ஆச்சு? ஸ்பெஷல் டீம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சென்சிட்டிவாக பிடிக்க முடியாத ஒரு சில வழக்குகள்லாம் இருக்கும், அக்யூஸ் தேடி போடணும் அப்படின்னும் போது அதுக்குன்னு நியமிக்கப்படுற ஒரு அதிகாரிகள் அது நேரு கட்டுப்பாட்டில் இருப்பாங்கன்னா, டிஎஸ்பி இல்லை எஸ்பி, சென்னைன்னு பார்த்தீங்கன்னா ஏசி டிசி லெவலில் இருக்கிறவங்களோட ஒரு கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. காவல் நிலையத்தில் அவங்களால இருக்க முடியாது.
ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த டீமில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இப்போ கிரைம் நடக்குதுன்னா அந்த கிரைமுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஜூரிஸ்டிக்ஷனில் காவல் நிலையத்தில் விசாரிப்பாங்க, இல்லையா எல்லாம் அடுத்த ஜூரிஸ்டிக்ஷன்மான்னு சொல்லி மாற்றி விட்ருவாங்க. ஆனால் ஸ்பெஷல் டீமில் வந்தவங்க என்ன எதுன்னு கேட்காம அவனை ஒரு மனிதாப அடிப்படையில் இல்லாமல் ஒரு மனிதனை மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சு அந்த வீடியோ வெளில வந்ததுலாம் சார் இப்போ லாக்கெட் எடுத்து வெளில தெரிஞ்சுது. இல்லைனா பார்த்தீங்கன்னா சொன்னி பார்த்தீங்கன்னா இந்த 24, 25 கிடையாது, இதுக்கு மேலே தெரியாமல் நிறைய நடக்குது. இன்றைக்கி வந்து முதல்வர் ஒன்று சொன்னார், நான் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு நான் வந்து கண்ணீராக ரத்த கண்ணீர் வெடித்தேன் அப்படின்னு. நான் வந்து அரசியல் பேச வரல, ஆனால் ஒரே விஷயம் சொல்லிடுறேன், முதல்வர் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் காவல்துறை. டிஜிபியிலேருந்து எல்லாமே உள்துறை எப்பயுமே எந்த முதல்வர் வந்து அதை கையில் வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் வந்து ஆட்சியோட சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது வந்து அதில் வந்து தெரியும். ஆனால் இன்றைக்கி நடக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு அப்பாவியை படுகொலை செய்துவிட்டு அவனுக்கு நிவாரணம் அறிவிக்கின்றது வந்து ஓப்பனாக சொல்கிறேன்னா இது வந்து ஒரு மனிதாபமே இல்லாத விஷயம் பண்ணுற மாதிரி. ஏன்னா ஒருத்தர் வந்து நம்ம கொலை பண்ணிவிட்டு புரிந்தாலே ஹைகோர்ட்டில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, மாநிலமே ஒரு அரசாங்கமே ஒரு குடிமகனை கொன்று விட்டதுன்னு தான் சொல்கிறாங்க. ரெக்கார்டு அப்படி தான் ஆகுது. நீங்கள் கொண்டுட்டு நீங்களே வந்து அரசு தான் பொறுப்பேற்கணும் சார். இதில் வந்து நீங்களே கொண்டுட்டு நீங்களே நிவாரணம் அறிவிச்சா அப்போ காவல் நிலையத்துக்கு என்ன தோணும்? போலீஸுக்கு நம்ம என்ன பண்ணாலும் வந்து நம்ம கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த வழக்கு வந்து கரெக்டான சிபிஐ கிட்ட கொண்டு போயிட்டாங்க. இப்போ இவங்க அரசு நிர்மிக்கலாம் கூட இப்போ யாராவது பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தாங்கன்னா அதில் ஹைகோர்ட்டில் ஒரு அப்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதி தலைமையில் வந்து ஒரு விசாரணை குழு போட்டிருக்காங்க. இப்போ அதில் தான் இன்னும் பார்த்தீங்கன்னா இது நகைக்கா இன்னிலேருந்து இப்போ ஈவினிங்லேருந்து ஒரு பரபரப்பு போயிட்டு இருக்கு. இது நகைக்கவே நடக்கலை. அவர் வந்து எக்ஸ்ட்ரா 100 கேட்கறதுல 500 கேட்டார். அவருக்கு வண்டி ஓட்ட தெரியாது. முதல்ல கேள்வி புரிஞ்சுக்கங்க. வண்டி ஓட்டுறதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு. அவரும் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விசாரணையை இப்போ தான் துரிதப்படுத்துறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 நாள் வச்சு அவனை அடித்து துன்புறுத்தாங்க. என்ன நடந்தது வந்து நமக்கு தெரியாது, இனிமேல் விசாரணையில் தெரிய வரும். ஆனால் வந்த ஊடகங்களில் வந்த விஷயத்தை வச்சு பார்த்தோம்னா 2 நாளுக்கு முன்னாடி அவனை பிடிச்சி அடித்து அவனுக்கு என்ன ப்ரெஷர்லாம் கிடையாது சார். போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒபே தி ஆர்டர். மேலே அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ ஒபே பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அடிச்சுட்டு இன்றைக்கி பண்ணவங்க எல்லாம் குற்றவாளிக்குள்ள போய் நிற்கிறாங்க. இப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ட் பண்ண உயரதிகாரி தப்பிச்சிட்டாரல, அவர் சஸ்பெண்ட் நிப்பாட்டுறாங்க. சஸ்பென்ஷனும் ஒன்று சஸ்பெண்ட் நாளைக்கு ரிவோக் பண்ணிடுவாங்க. அதை சஸ்பென்ஷன் வந்து அவர் டிஸ்மிஸ் பண்ணணும். புரிஞ்சுன்னா என்னன்னா ஒரு காவல் நிலையத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க குற்றவாளி ஆகிறதுக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு விட்டுருவோம். அவங்களுக்கு இருக்கிற இப்போ வர போலீஸ் அலவன்ஸ் எதுவுமே அவங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா அவங்களே எப்படி குற்றவாளியை ட்ரீட் பண்ணுறோம், ஒரு நார்மலாக ஒரு சிட்டிசன் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறோம், அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சு வழக்கு நடத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்களையும் அரெஸ்ட் பண்ணி இவங்களுக்கு போலீஸுக்கான எந்த சலுகைகளும் கொடுக்கக்கூடாது. அந்த உயரதிகாரி சஸ்பெண்ட் பண்ணட்டும் இல்லாமல் அவர் டிஸ்மிஸ் பண்ணி அடுத்த வர போலீஸுக்கு என்ன ஒன்றும் நம்ம பொதுமக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றதை வந்து ஒரு வரைமுறைப்படுத்தணும். சரி சார், ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். திரு ஜலீல், அதாவது நீங்கள் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டீங்க, காவல்துறையிலேருந்து கிடைக்கல, 6ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்ததாக தகவல்கள் இருக்குது. சொல்லுங்கள், உங்களுடைய பார்வையை சொல்லுங்கள் சார். அது இங்கே வந்து சாமானிய மக்களுக்காக போராட வேண்டிய ஜனநாயகத்தினுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பொதுப்படையாக சொல்கிறதற்கு சுதந்திரத்துக்கு கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்குது, புரியுங்களா? அதை கூட புதிய விடியலினுடைய ஆட்சியில் சமூக நீதியினுடைய பார்வையில் பார்க்கக்கூடிய ஆட்சியில் போராடி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு அடையாளம். இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி நீதிமன்றங்கள் கடும் கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கு. இப்போ அந்த திமுகவினுடைய சகோதரர் சொன்னார் இல்லையா, அவர் நீதிபதியே சொல்லிட்டார். எல்லாத்தையும் சொல்லுங்கள், நீதிபதி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அத்தனையும் சொல்லுங்கள். அது நீங்கள் சொல்ல முடியுமா? மீடியாக்களில் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு. சாத்தான்குளம் பிரச்சனையில் என்னெல்லாம் குதிச்சிங்க, வானத்துக்கும் பூமிக்கும். அதை நான் நியாயப்படுத்தலை, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முதல்ல சென்னையில் தமிழகத்தில் வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டத்துக்கு அனுமதி கேட்டு கொரோனா காலகட்டத்திலே போராட்ட காலத்திலே கிடைக்காம சாத்தான்குளத்தில் அவங்க வீட்டுக்கு போய் சந்திச்சுட்டு வந்தவன் நான். அதற்காக என் மீது வழக்குகள் போடப்பட்டது. சாத்தான்குளத்துக்குள்ளே என்னை நுழைய விடாமல் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் என்னை ஒரே ஆளை தடுத்து நிறுத்தினாங்க. அப்படி இருந்து அவங்க வீட்டுக்கு போய் நான் அவங்களுடைய தாயாரையும் சகோதரியும் சந்திச்சுட்டு வந்தேன். அன்னைக்கு அதிமுகவினுடைய அரசு எவ்வளவு ஒரு பெரிய அழுத்தத்துக்கு ஆளாகி உடனடியாக வந்து அந்த கொரோனா காலகட்டம் நிலவரங்கள் வந்து தகரும்போது, கட்டுப்பாடுகள் நேர கட்டுப்பாடுகள் தகரும்போது உடனடியாக அவருடைய சகோதரியை கூப்பிட்டு உடனடியாக சென்னையில் வச்சு, அண்ணன் எங்களை கூப்பிட்டுருக்காங்கண்ணா, வர சொல்லியிருக்காங்கண்ணா, வேலை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கண்ணே, நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து சரியான நீதி வாங்குற வரைக்கும்ன்றதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக பதிவு செஞ்சோம். அதே போல் இன்றைக்கி வரைக்குமே இதில் இருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் என்ன தீர்வு? இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வர் தானே அன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அன்றைக்கி என்னெல்லாம் கத்துனீங்க, கதறினீங்க, இன்றைக்கி என்ன நடந்துருச்சு? இன்றைக்கி இப்படி ஒரு டெத்து நடந்திருக்கு, உங்கள் மனசு ரொம்ப புண்பட்டுருச்சு. அப்போ அடுத்த அன்னைக்கே நீங்கள் ஓடி போயிருக்கணும்ல.
அன்னைக்கு எத்தனை அமைச்சர் அங்கே போயிருக்கணும்? உங்கள் கொடி போட்ட காரில் வந்து இருக்கக்கூடிய அவருடைய சகோதரனையும் இருக்கக்கூடிய அந்த அம்மாவை ஒரு சர்ச்சை இருக்குதோ, ஒரு 50 லட்சம் பேரம் பேசுனது இல்லை, அதெல்லாம் பேசியிருக்காங்க. நகைன்றது பின் சீட்டில் விழுந்து கடந்ததுன்றதை சொல்கிறாங்க. அதுக்கு உரிய தகவல்லாம் இல்லை. இப்போ இவரை அடித்து கொன்னதுக்கான முழுமையான காரணம் இல்லை. இங்கே ஏன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து இறங்கிச்சுன்றதனுடைய காரணம் இல்லை. அடிக்கக்கூடிய காவலர்கள் அத்தனை பேரும் மஃப்டியில் தான் இருக்காங்க, யாரும் சீருடையில் இல்லை. அப்போ இப்போ எடுத்திருக்கக்கூடிய வீடியோவும் தன்னுடைய உயிரையே பணயம் வச்சு தான் ஒரு சகோதரன் எடுத்து வெளியிட்டிருக்கிறான். அவனுக்கு பாதுகாப்பு முதல்ல கொடுக்கணும், புரியுதுங்களா? நீங்கள் கொடுத்த இலவச பட்டா இதெல்லாம் தீர்வாயிடுமா? நான் என்ன கேட்குறேன், இப்போ இதே சூழல் இங்கே பேசக்கூடிய நபருக்கு அதே திமுகவில் நடந்திருந்தா அதை ஏற்றுக்கிட்டு பேசுவாரா? இதை இன்னைக்கு அண்ணன் பகவலன் இவர் சொல்லும்போது நம்ம ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி என்னையே நாயே போடான்னு சொல்ல, அப்போ இதை நீங்கள் சொல்கிறதுக்கு வெக்கப்படணும், தலகுனியணும். இதை ஓப்பன் மீடியால நீங்க சொல்லக்கூடாது. யாரும் தெரியாம பொதுமக்களா நினைச்சு சொல்லிட்டாங்க. எப்படி நீங்க சொல்லுவீங்க? யாரு உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னு கேக்குறோம். ஜனநாயக நாடு தானே. நீங்கள் யாரு? மக்களுடைய நீங்கள் வந்து மக்களுடைய பாதுகாவல், நீங்கள் மக்களை பாதுகாக்க நீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் காவல்துறை அதிகாரியா அவர் திட்டல ஐயா, நான் என்னுடைய இதை கேட்டுக்கங்க. என்னுடைய கேள்வி என்ன உள்வாங்கல, நீங்க யாருன்னு கேட்கிறோம். நீங்களும் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு காவலர் தான். உங்களையே அப்படின்னு சொல்லும் சிவிலியன்ஸ் தான், நாங்க தான் ஃபர்ஸ்ட், புரியுதுங்களா? உங்களையே சொல்லிட்டோம், எங்களை தான் சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கு. அது ஒரு உங்களுடைய கம்பெனி விவகாரம், ஒரு நிர்வாகம். அதுக்குள்ள நாங்க தலையிட விரும்பல. இங்க சிவிலியன்ஸ் தான். எங்களை எதுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அண்ணல் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த சட்டம் அதையா சொல்லி தருது? இப்போ 4 நாளைக்கு முன்னாடி ஜான் மில்லர் என்ற ஒரு ஆய்வாளர் திருமலை வாயில் காவல் நிலையத்தில் ஒரு மாணவன் அடிச்சு என்னெல்லாம் வாயெல்லாம் உடைச்சிருக்கிறாரு. தெருல வண்டி போகிறதுக்கு ஒரு சஞ்சலில் ஒரு இடைவேளை எடுக்கின்ற இடைவேளைக்கு பிறகு நான் மறுபடியும் உங்ககிட்டே நான் வரேன். நிச்சயமா. நேயர்களே, தற்போது கோவில் காவலாளி அஜித்குமார் மரணத்தின் எதிரொலியாக ஒரு தனி நீதிபதி விசாரணை நடைபெற்று வருகிறது. அது பற்றி நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விவாதிக்கலாம். ஜலீல் இடைவேளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். விசாரணை இப்போ சிபிஐக்கு மாற்றி முதலமைச்சர் அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. உங்களுடைய பார்வை சொல்லுங்கள். இல்லை, இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த அஜித்குமார் அவர்களுடைய கொலை வந்து மிக படுபாதகமான ஒரு செயலாக பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். எல்லா தரப்புலையுமே இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள் கண்டனத்தை பதிவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அவர் முதல்வர் நானுமே அது வந்து ரொம்ப பாதிப்பு வந்து எனக்குமே ஏற்பட்டதுன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி இது சிபிஐக்கு போகும்போது ஏன் சிபிசிஐடியை நடத்தணும் என் முதல்வரால் சொல்ல முடியல? என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது, நான் மக்கள் பக்கம் தான் நிற்கிறேன், இதை நீதியை கண்டிப்பாக கொண்டு வருவேன், நான் சிபிசிஐடியினுடைய விசாரணைக்கே கொண்டு வரேன்னு ஏன் சொல்லலை? அண்ணா நகர் மாணவி பாலியல் வன்புணர்வு வழக்கு பிரச்சனையை கொண்டு போய் சிபிஐக்கு நீதிமன்றமே உத்தரவிடும்போது அதை வழக்கு மேல்முறையீடு பண்ணி நீங்கள் வந்து சிபிசிஐடி தான் நடக்குன்ற காவல்துறையின் மீது இருந்த நம்பிக்கை இன்னைக்கே இல்லை உங்களுக்கு. அன்னைக்கு வேங்கை வயல் பிரச்சனைக்கு வந்து உங்கள் கூட்டணி கட்சியில் பிரதானமாக இருக்கிறார் அண்ணன் திருமா அவர்கள் வந்து சொன்னார், சிபிசிஐடி வழக்குல இருந்து எங்களுக்கு சிபிஐ வழக்கு வேணும்னு சொல்லிட்டு புன்னகையோட வாங்கி வச்சிங்களே. இன்னைக்கு அந்த மக்கள் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவன் இன்னைக்கு உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிறானே. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதல்வர்னு கேட்கிறேன். காவல்துறையில எல்லாருமே இல்லைன்னு சொன்னார் பாத்தீங்களா? எல்லாருமே இல்லைன்னு காவல்துறை இப்ப ஏற்பட்ட ரவுடித்தனங்களை பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், இல்ல உண்மைதான் சொல்றேன், மறுக்கல. நான் அந்த வார்த்தையை ஒருபோதும் திருப்பி வாங்குறதுக்கு தயாரா இல்ல. அதுமே அதற்காக என் மேல் வழக்கு போட்டாலும் நான் சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். இல்ல நான் திருப்பவும் சொல்றேன், வார்த்தைகளுக்கு நீங்க தான் பொறுப்பேற்கணும். நிச்சயமா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். காவல்துறை இருக்கக்கூடியவர்களை, சாதாரணமானவர்களை, சாமானியர்களை ரோட்ல சாப்பாடு கடை போட்டிருக்கான், அவனை அடிச்சு ஓட விடுறீங்க. அவன் என்ன கொலை பண்ணிட்டானா? அப்ப இதுக்கு பேர் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? இதை வந்து ஒருத்தர் லுங்கி கட்டிக்கிட்டு இப்ப சாதாரணமானவன் ஒருத்தன் பண்ணா அவனை ரவுடின்னு சொல்றீங்க. அப்ப இதை காவலர் சீருடையில பண்ணும்போது இது என்னன்னு சொல்ல முடியும்? பிரதமர் சொன்னாரு பக்கடா போட்டு வீங்கன்னு சொல்லிட்டு, அப்ப பிரதமரை போய் இன்னைக்கு டிபெண்ட் பண்ணிடலாமா எல்லாருமே? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடியவனுக்கு வேலை வாய்ப்பை நீங்க உருவாக்கல. அவன் ரோட்டு ஓரத்துல ஜூஸ் விற்கிறான், அம்மா கையால செஞ்ச கேக்கை கொண்டு வந்துட்டு இருக்கான், சாப்பாடு வித்துக்கிட்டு இருக்கிறான். நீங்க கிண்டிக்கு பிரிட்ஜுக்கு கீழே அர்பன் ஸ்கொயர்னு திறந்து 24 மணி நேரம் நீங்க நடத்தலாம், உங்களுக்கு அரசாங்கத்துக்கு அனுமதி இருக்கு.
ஆனால் படித்தவன் தன்னுடைய வயிற்றையும் வீட்டையும் காப்பாற்றுறதுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுறான் பாருங்க. சாத்தாங்குளத்தில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கடையை பூட்டலைன்னு அப்பாவி மகனும் அடிச்சு கொன்னீங்கல்ல, அதே மாதிரி இன்னும் எத்தனை பேர் இங்கே அடிக்க போகிறாங்க கொல்ல போகிறாங்கன்றது தெரியல. ஒவ்வொரு பீச்சிலையும் இன்னைக்கு அதுதான் நடக்குது. ஐஸ்கிரீம் விற்கிறான் படிக்கக்கூடிய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பெசன் நகர் பீச்சில் வித்துக்கிட்டு இருக்கான். அடிப்படை கட்டமைப்பு யாரு கண்காணிக்கணும்னு சொல்றீங்க? மாற்றத்தை தார்மீகமா முதல்ல பதவியை விலகுங்க. உங்கள்கிட்ட காவல்துறையினுடைய மந்திரியா நீங்க தானே இருக்கீங்க, குறைஞ்சபட்சம் உங்க பொறுப்புல இருந்து விடுவீங்க. நான் வந்து இதை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி சொல்லிடுறேன். முந்தா நாள் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏஎஸ்ஐ 8 வயது குழந்தைய பெண் குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கிறாரு. நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் மூடி மறைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 40 மணி நேரத்துக்கு மேலே அந்த குழந்தையினுடைய தகப்பன் மேலேயே பாலியல் வன்புணர்வு வழக்கு போடப்படுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க. ஏன்னா செஞ்சது ஒரு காவல்துறை ஏஎஸ்ஐ, அவரை காப்பாற்றணும். பேர் வெளியில் வந்தால் காவல்துறையினுடைய பேர் நாறிடும். அதனால இவர்களை காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த குழந்தையினுடைய தகப்பன் மேலேயே பழிய போடுறாங்க. ஒரு படம் வந்தது, 2 படம். இந்த வழக்கு எண் 18/9 சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. அதே கதையில தான் ஜெய்பீம் கதை எப்படி போச்சோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்குது. காவல்துறைக்கு முழு சுதந்திரத்தை இப்போ கொடுத்தார் பாருங்க. காவல்துறை முழு சுதந்திரத்தோட செயல்படலாம். செயல்பட்டு என்னத்தை ஒழிச்சிட்டீங்க? ராத்திரியில சாராயம் விற்கிற டாஸ்மாக் கடைகளை பிளாக்ல விற்கிறத ஒழிச்சிட்டீங்களா? கஞ்சாவை ஒழிச்சிட்டீங்களா? போதையும் அபீனை பயன்படுத்தக்கூடியவன் யாரெல்லாம் பிரவுன் சுகர் பயன்படுத்துறானோ பயன்படுத்தக்கூடியவனை உங்களால கைது செய்ய முடியுதுன்னா விற்றவனை ஏன் கைது செய்ய முடியல? இது வரைக்கும் காவல்துறையால. இதுக்கான பதில் நான் வாங்கிட்டு நான் வரேன். குடியாத்தம் குமரன் சார், அதாவது காவல்துறைக்கு பொறுப்பார்க்கக்கூடியவர் முதலமைச்சர் தான். அவர் குறைந்தபட்சம் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஜலீல். அவர் பதவி விலகுன்னு சொல்றதுக்கு அவர் யாருங்க? நான் இந்த சாமானியன், நான் மக்கள். இல்ல அது தப்பு. நீங்க நடந்த தப்பு, காவல்துறை படி நடக்குது, சம்பவங்கள்லாம் சொன்னீங்க, நான் ஏத்துக்கிறேன். அதை நான் ஏத்துக்கிறேன். நீங்க சொன்னது, நீங்க இன்னைக்கு எங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கிறீங்க, இருந்தாலும் ஒரு சில நியாயம் பேசினா அதை ஏத்துக்கணும். முதலமைச்சர் பதவி விலகுன்னு சொல்றது நீங்க அன்னைக்கு முதல்வர் சொன்னாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரா இருக்கிறவர் எடப்பாடியாரை பார்த்து சொன்னாரு. இருங்க, சொல்லுங்க. தலைவர் தான் இன்னைக்கு இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர். அவர் தான் முதன்மை. அது நீங்க சொல்லிக்கணும். நான் சொல்லாத வேற யார் சொல்ல? நீங்க சொல்லுவீங்களா? அப்ப நான் சொன்ன கருத்தை நீங்க வந்து நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு கேக்குறீங்களே? இல்ல நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு கேக்குறீங்க. எனக்கு நீங்க சொல்றதுக்கு உரிமை இருக்கிற போல எனக்கும் சொல்வதற்கு உரிமை இருக்கு. இல்ல நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கும் போது எனக்கும் சொல்றதுக்கு உரிமை இருக்கு. ஏதோ ஒரு 5 போலீஸ் பண்ணிட்டாங்கன்றதுனால முதலமைச்சர் குறை சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? அதுக்கான என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தாச்சு. அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்துறது, அவங்களுக்கு இடம் கொடுத்துறது, அதெல்லாம் ரொம்ப நியாயமா நீங்க கேக்குறீங்களே. அவங்க பாதிக்கப்பட்டு இல்ல உங்க வீட்டுல இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்து நிவாரணம் கொடுத்தா நீங்க வாங்கிருப்பீங்களா? இலவச பட்டா கொடுத்து? இல்ல உங்க வீட்லயோ உங்க சகோதரனோ உங்களுடைய உறவினரோ இதே மாதிரி நடந்து பட்டா கொடுத்து காசு கொடுத்தா வாங்கிப்பீங்களான்னு கேக்குறேன். கவர்மெண்ட்ல வேலை கொடுத்தா வாங்கிப்பீங்களா? தப்பு நடந்துருச்சுன்னா அப்ப அன்னைக்கு எடப்பாடியார எந்த காரணத்தினால பதவி விலக சொன்னீங்க? சொல்லுங்க. எடப்பாடியார பதவி விலக சொன்னீங்கல்ல அன்னைக்கு. எடப்பாடி பழனிசாமி விட்டு வச்சுக்கிறாங்க. விட்டு வச்சுக்கிறாங்க எனக்கு தெரியல. அவர் கொடநாடுல அவர் பண்ண வேலை எதுக்குங்க நீங்க வந்து பிரச்சனையை மாத்துறீங்க? ஒரு பேசக்கூடியது கேட்கக்கூடியது பதில் சொல்லுங்க. அதுக்கு உங்கள்ட்ட பதில் இல்லையே. உள்ள போட்டுருவோம்னு சொல்லிட்டு நீங்க எடப்பாடி பழனிசாமியும் எங்க தலைவர் ஏன் 4 வருஷமா தூக்கி உள்ள போடுறதுக்கு உங்களுக்கே திராணி இல்லையா? அப்போ அவருக்கு தப்பு கொடநாடு மேட்டர்ல நீங்க ஏன் 4 வருஷமா விட்டு வச்சிருக்கீங்க? உங்களுக்கு அவருக்கு என்ன மறைமுகமான டீலிங் இருக்கு? என்ன நீங்க எல்லா அரசியல்வாதிகள் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவர்கள் கிடையாது. இருங்க, முதலமைச்சர் எல்லாருமே வேதனை. எனக்கு கூட வேதனை, எங்க கூட ரொம்ப மனசு கஷ்டமாகுது. நடக்கல, போலீஸ் அடிக்கல, அவங்கள வந்து லாக்அப் டெத் பண்ணலன்னு நான் சொல்ல வரல. நடந்திருக்கு. மிளகாத்தூள் ஆசன வாயில மிளகாத்தூள் போட்டுக்கிறாங்க, அடிக்கிறாங்க, ஒரு 5-6 போலீஸ் பண்ணிக்கிறாங்க. இல்ல இத மட்டும் கேளுங்க. உங்க குடும்பத்துல அப்படி ஒருத்தருக்கு நடந்திருந்தா இத நீங்க ஒத்துப்பீங்களான்னு கேளுங்க. போட்டுக்கிறாங்க. அவர் எந்த பொறுப்பு இல்ல. ஒரு டிஜிபி அவ்வளவுதான். அவருக்கு எந்த இல்ல சார். அவர் ஜலீல் வந்து என்ன கேக்குறாருன்னா, முதலமைச்சர் ரொம்ப குமரன் சார் ஜலீல் என்ன கேக்குறாருன்னா, நம்ம ஃபேமிலில ஒருத்தருக்கு நடந்தா நம்ம எப்படி பாப்போம்? இத மாதிரி நிவாரணம் கொடுத்தா வாங்கிட்டு அமைதியா இருந்துருவோமா அப்படின்னு சொல்லி ஜலீல் கேக்குறாரு. சார் இப்ப நடந்து போச்சு, இருங்க, நடந்துருச்சு, போலீஸ்காரங்க பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி
இதுக்கு நம்ம முதலமைச்சர் எப்படி சார் குறை சொல்ல முடியும்? அன்னைக்கு இதுக்கு நீங்க எப்படி சார் சொன்னீங்க ஆட்சியாளர் எடப்பாடியே அதான் அன்னைக்கு நீங்க சொல்றாரு, சொன்னீங்க எடப்பாடி எடப்பாடியே பழனிசாமி வந்து அவரை பதவி விலகணும் நீங்க இப்போ சொன்னீங்கல்ல, அன்னைக்கு உங்களுக்கு வலியுறுத்துனீங்க இல்லையா? அன்னைக்கு பதவி விலகணும்னு சொன்னீங்களா இல்லையா சரி, ஓகே, எடப்பாடியார்? ஓகே சார். அவங்க தம்பிக்கு ஆவின்ல வேலை கொடுத்திருக்கு. நான் இங்க பாருங்க நீங்க சரி, சரி, சரி. ஆவின்ல கொடுங்க, நீங்க அண்ணா அறிவாலயத்துல கொடுங்க, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. நான் என்ன கேட்கிறேன்னா அன்னைக்கு பதவி விலகணும்னு சொன்னீங்களா சொல்லலையா அதை சொல்லுங்க. நான் வரேன் குடியாத்தம் குமரன் சார், மறுபடியும் வரேன் உங்ககிட்ட. சார், கலீல் சார், இந்த சம்பவத்தை நான் நியாயப்படுத்தி பேசல. சரி இது தப்புதான், அந்த போலீஸ் பண்ணது தப்புதான். சரி, அதுக்கு நாங்க ஆட்சியாளர் ரொம்ப வேதனைப்படுறோம். ஓகே சார், ஓகே. முதலமைச்சர் ரொம்ப வேதனையா இருக்காரு. நான் அந்த குடும்பத்துக்கு வரேன் சார், மறுபடியும் வரேன் உங்ககிட்ட. உதவி பண்ணணும் திரு இல்ல. சீதாராமன் சார். அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணணும் இல்ல. ஓகே சார், ஓகே. அதுக்கு நான் உங்களுக்கு நான் வேலை வரேன் கொடுத்தேன். குடியாத்தம் குமரன் சார், மறுபடியும் நான் வரேன். நீங்க வீட்டு மன பட்டா கொடுத்துட்டா திரு சீதாராமன் சார். அரசியலா நீங்க கேக்குறது தப்பு அது. சார் இப்ப கட்டமைப்புகள்ல வந்து மாற்றங்கள் வேண்டும் அப்படின்றது தான் இப்போ எல்லாருடைய ஒரு இதா இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து மக்களை உரிமையில பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது. காவல்துறையில ஆமா கட்டமைப்புகள் சார், போலீஸ் இப்படி பேசுறது நிறுத்திக்கணும், தவிர்க்கணும். ஒரு சில போலீஸ் பேசுறாங்க, நானே கூட பாத்துக்கிறேன். அங்க நம்ம எல்லா போலீஸ் சொல்ல முடியாது. குமரன் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சீதாராமன் சார். சார் சீதாராமன் சார் கேக்குதுங்களா? நல்லா இருக்கு சார், சொல்லுங்க சார். சார் அதான் சார், இப்போ கட்டமைப்புகளில் மாற்றம் வேண்டும் அல்லது வந்து சரி செய்யணும் அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படின்றது தான். இப்போ இதுமே இது மாதிரியான சம்பவம் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் சார்? சார் அதுக்கு மெயின் காரணம் வந்து சார் அரசியல்வாதிக இன்வால்மெண்ட், அரசியல்வாதிக அதிகாரிக இன்வெஸ்டிகேஷன் உள்ள நுழையவே கூடாது சார். ஒரு கேஸ்ன்னு வந்துருச்சுன்னா இப்ப ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களாலும் சரி, எதிர்கட்சியை சேர்ந்தவங்க இருந்தாலும் சரி, உடனே ஒரு அக்யூஸ கூட்டி வந்துட்டா பின்னாலே 4 பேர் வந்துடுவாங்க சிவர்ஸுக்கு. சரி, இது முதல்ல ஒழியணும். இவங்க வந்து சுய கட்டுப்பாடு வேணும் சார். முதல்வர் சொல்றதுல நிறைய நடந்திருக்காங்கிறத மனசாட்சியத்தோடு சொல்லுங்க சார். ஒரு ஸ்டேஷனுக்கு போனா ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா சேர போட்டு உட்கார வச்சு அவங்கள்ட்ட கனிவா பேசணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் அறிக்கை விட்டுருக்காரு. எத்தனை போலீஸ் கேஸ்ல இது நடக்குதுங்கிற சொல்லுங்க வைப்பான். அதே மாதிரி என்ன சொன்னாரு முதல்வர், காவலர்களுக்கு எல்லாம் திருமண நாள் பிறந்த நாளைக்கு லீவு கொடுத்து அவங்கள ஒரு நாளைக்கு லீவு அனுப்புங்கன்னு சொல்றாங்க. என்ன சார் நடைமுறைப்படுத்துறாங்க சார்? இந்த அதிகாரிங்க, இந்த மாதிரி அதிகாரி இருக்கிற வரைக்கும் காவல்துறை உருப்படவே உருப்படாது, எழுதி வச்சுங்க. இந்த மாதிரி அதிகாரிங்க இந்த முதல்வர் சொல்லி சொல்லலைன்னா இவங்க யாருமே கேட்க போறது இல்ல. இப்படியே திரும்ப திரும்ப இந்த கான்ஸ்டபிள் மேலேயும் எஃப்ஐஆர் போட வேண்டியது, அரெஸ்ட் பண்ண வேண்டியது காலங்காலம் நடக்க போகுது. ஒரு முதல்வர் என்ன சொல்றாரோ அது நடவடிக்கை எடுக்கணும். இப்போ கிரைம்ல வந்து சார், இன்னைக்கு தஞ்சாவூர்ல ஒரு கேஸ் சார். ஒரு கிரைம்ல ஒரு அக்யூஸ் என்ன பண்றான், நகையை கொண்டே குடுக்குறான் நகைக்கடையில. இந்த போலீஸ் போய் அவர்கிட்ட ரெக்கவரி பண்றதுக்கு ஆமா இவர் கடெல்லாம் கொடுத்தேங்கிறான். அவனும் ஒத்துக்கிட்டான் கணக்காரன். 30 பவுன் 20 பவுன் பேசிட்டு இருக்காங்க. உடனே என்ன செய்யறாங்க, வியாபாரி சங்க தலைவர் வந்து கடை எடுப்பு பண்ணு, போலீஸ் எப்படி நீங்க வேண்டாம். காரணம் இந்த கேஸ் இல்ல அஜித் குமார் கேஸ் வச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன சொல்றோம், ஆள்கார தடியை தூக்குறான் சார். இப்ப நடந்துருக்கு சார் தஞ்சாவூர்ல. சார் எப்படி ரெக்கவரி பண்ண முடியும் சொல்லுங்க சார். புரியுது சார், புரியுது. எங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா 9 மாசம் ட்ரைனிங், இப்ப 6 மாசமா குறைச்சிட்டாங்க. இந்த ட்ரைனிங்க்கு தவிர எங்களுக்கு எந்த வித இதுவும் கிடையாது. சரி சார், ஓகே. நான் மறுபடியும் வரேன் சார். திரு பகலவன் சார், எங்கள்கிட்ட பவர் இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, ஓகே சார். இந்த அரசியல்வாதிகளை இதெல்லாம் வந்து குறிக்கிடாம ஒரு ஓகே சார். சார் இப்போ இந்த தனிப்படைகளை வந்து கலைச்சிட்டோம் அப்படின்னா அது தீர்வா இருக்குமா சார்? அதுக்கு இனிமே அந்த தாக்குதல்கள் இருக்காதா? இது ஒரு முக்கிய தீர்வா இருக்குமா? அதாவது சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசியல் வந்து அது வேறு. நீங்கள் அதிகாரிகள், திமுக ஆட்சி வரும், அதிமுக ஆட்சி வரும், விசிகே ஆட்சி வரும், இல்லை விஜய் ஆட்சி வரும், இப்படி மாறுதல் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் நிலையானவர்கள் யார்? நமக்கு யார் நிலையான இருக்கக்கூடிய அதிகாரிகள்? அரசு துறையை சார்ந்தவர்கள். நீங்கள் எந்த ஆட்சி மாறினா என்ன சார், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறேன். நம்ம இல்லை, இப்போ அவங்க வந்தோடனே அவங்களுக்கு தேவையான அதிகாரிகள் அவங்க நியமிச்சுறாங்க. அந்த மாதிரி அவங்க அப்போ அவங்களுடைய சொல் பேச்சு கேட்கறதுக்காக விஷயங்கள் தான் நடக்குது. சேஞ்ச் பண்ணிட்டேன் சார். உங்களுக்கு என்ன சார், அவங்க எங்கே மாற்றுறாங்க? அவங்களுக்கு புதுக்கோட்டையில் இருந்தீங்கன்னாக்கா வந்து தருமபுரி மாற்றவங்க தருமபுரியில் இருந்தால் எங்கன்னா இல்லை சார். இப்போ நீங்கள் சென்னையில் வராங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க பேச்சை கேட்குற அல்லது அவங்க கட்சி சார்ந்த அதிகாரிகளை மாற்றிக்கிறாங்கிறது நமக்கு அபிவிசா தெரிஞ்ச ஒரு விஷயம். அவர் எங்கே மாற்றினாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆட்சியாளர்களுடைய பார்வையில் தான் இருக்க போகிறாங்க. அந்த கட்சி ஆளுங்கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் தான் இருக்க போகிறாங்க, எதிர்கட்சி தொண்டர்கள் மத்தியில் தான் இருக்க போகிறாங்க. வேற எங்கேயாவது அவங்க வந்து ராமேஸ்வரம், இது ராமேஸ்வரன்ற எங்கேயாவது வேற மாநிலம் மாத்திடுறாங்க, வேற மாநிலத்துக்கு மாத்துறாங்க, அந்த மாநில சீரியலையா போடுறாங்க. எங்களை அப்படிலாம் இல்லையே. தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஆட்சியாளர் திமுக இருக்குன்னா திமுகவோட சார்ந்தா எங்க போலாம் இருக்க போறீங்க, அதிமுக சார்ந்தா இருக்க போறீங்க, விசிகா சார்ந்த கூட தான் இருக்க போறீங்க. வேற எங்க போக போறீங்க? அதுக்கு இதுக்கு நான் தொடர்பு என்ன நடக்குது? ஓகே. இல்லை சார், அவங்க ஏதாவது பலன்கள், அதாவது அடுத்தடுத்து நமக்கு பதவி உயர்வுகள் சார் எங்க காரணத்தினால அவங்க பண்ணுவாங்க. ஒரு வாரத்தில் எல்லாம் சரியாயிடும் சார்.
நான் வந்து இப்போ செய்தி தொடர்பாளர் பிசிகே ஒரு செய்தி தொடர்பாளர் நான் பார்க்கலாம் வேணும் அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு போகிறேன். அவங்க இருக்கிறவங்க எல்லாரும் அதே மாதிரி அறிமுகம், இவர் வழக்கறிஞர் அறிமுகம் போகிறாரு, அவர் அதே தாவேக்கால் இருக்கிறதா அவர் அறிமுகமாகி போகிறாரு. இது இயல்பாக நடக்கிற விஷயம். இதுக்கும் நீங்கள் அடிச்சு கொலை பண்ணுறதுக்கு நான் சம்மதம். ஓகே ஓகே. இதுக்கும் அதுக்கெல்லாம் இருக்குது அரசியல். சார், இப்போ இந்த நிகழ்வு குறித்து இப்போ வந்து ஜான் சுந்தர்லால் சுரேஷ் நீதியரசர் அவர்களுடைய தனிப்பட்ட விசாரணை, உங்களுடைய நிறைவு கருத்தையும் சேர்த்தே பதிவு பண்ணி. நிறைவு கருத்து, மன நிறைவான கருத்து, காவல்துறையில் மிக 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 நாளுக்கு நாள், அதாவது அவர் தம்பி அவருக்கு சொன்ன மாதிரி இது ரவுடித்தனமான செயல்களை அப்படி சொல்ல வைக்கின்ற வார்த்தைகள் எங்கிருந்து வருதுன்னா உங்களுடைய செயல்பாட்டிலேருந்து வருது. இப்போது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் நெறியாளராக இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க கட்சியில், எல்லோருமா வந்து ஸ்பீக்கர் ஆயிடுறாங்க. அப்போ அவங்களுடைய திறன் தான் அது. இங்கே இப்போ காவல்துறை இன்றைக்கி வந்து இப்போ சென்னை மாவட்டத்தில் எத்தனை காவலர்கள் நேர்மையானவர்கள் கணக்கெடுங்க. அந்த காவலர்களே எடுக்க சொல்லுவாங்க, 2 பேர் சார்னுவாங்க, ஒருத்தர் சார் சொல்லுவாங்க. அப்போ அவங்களாலேயே தேர்வு செய்ய முடியல. இது வந்து காவலரை வந்து குறைத்து மதிப்பீடு சொல்ல வேண்டிய இல்லை, அப்படித்தான் நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை நீங்கள் ஆரம்பத்திலேருந்து குறிப்பிட்டது கட்டமைப்பில் வந்து கட்டமைப்பு நீங்கள் வந்து கட்டமைப்பில் இருங்க சார். நான் என்ன சொல்கிறேன், போக்குவரத்து காவலர்கள் கூட சொல்கிறேன். ஓகே சார், இதை ஒரே விஷயம். இப்போ வந்து யூ-டர்ன் நம்ம திரும்புறேன்னு வச்சுக்கிறேன், யூ-டர்ன் இல்லைன்னு போட்டிருப்பாங்க. இடது பக்கம் திரும்புறதுக்கு வந்து ஃப்ரீ லெஃப்ட் கிடையாதுன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் ஃப்ரீ லெஃப்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்கே நிற்க வேண்டிய காவலர் இங்கே நிற்க மாட்டார். ஏங்க இந்த மாதத்துலேருந்து நாங்கள் ஃப்ரீ லெஃப்ட் கிடையாதுங்க, 100 மீட்டர் தள்ளி 100 மீட்டர் நிற்பார். இங்கே தானே இவருக்கு வேலை. இப்போ போய் திரும்பி அங்கே போயிடுவான். அங்கே போன உடனே கேமராவில் பிடிச்சிடுவார், பில்லு போடுவார், 500 ரூபா 10,000 ரூபா ஃபைன் என்னவார். இது சார் நான் சொல்லிடுறேன், இதெல்லாம் வந்து மக்களுக்கு தேவையான. அந்த மதுபான கடையில் ஏதோ ஒரு எவ்வளோ ரேட்டில் எனக்கு தெரியாது, ஒரு 200 ரூபா 300 ரூபா வச்சுங்க. அவர் குஷ்டி அவருக்கு அந்த மதுபான கடை தாண்டி வந்தாலும் 10,000 ரூபாய் ஃபைன். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கட்டட தொழிலாளி. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இதெல்லாம் அநியாயம். ஏதாவது ஒன்று நீங்களே பண்ணிட்டு நீங்களே ஒன்று பண்றீங்க. இது வந்து அரசு குறைத்து மதிப்பீடு சொல்றதோ இல்ல மத்தத வந்து சொல்றதோ இல்ல. நீங்க மக்களுக்கு உண்மையா இருங்க, உண்மையான தண்டனை பெற்றுக் கொடுங்க. உங்களை நாங்க வாழ்த்துறோம். நன்றி சார். ராஜீவ்காந்தி சார், அதாவது கட்டமைப்புல மாற்றம் அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்துறாரு. ஸோ இப்போ வந்து பாசிபிலிட்டி இப்போ தனிப்படைகள் அமைத்ததுனால இப்போ வந்து இனிமேல் இந்த லாக்அப் டெத்ஸ் நடக்காதா? இது எதுக்காக இந்த இமீடியட்டாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? நிறைவு கருத்து சேர்த்தே பதிவு சார். லாக்அப் டெத்துன்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதாவது சொல்கிற வீடியோ வந்ததுனால தான் வந்துச்சு தவிர இல்லைன்னா ஃபஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா வலிப்பு நோயால் வந்து இறந்துட்டாருன்ற மாதிரி சொன்னாங்க. யாரோ ஒரு மனிதர் வந்து அங்கே மறைந்திருந்து எடுத்த வீடியோ கேமரா மூலமாக தான் இது வெளிச்சத்துக்கு வருது. இல்லை இது என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ ஆட்டோமேட்டிக் போலீஸ் சொல்கிறாங்க இல்லையா, பாத்ரூமில் வலிக்கு விழுந்தாரு, வலிப்பு நோயால் விழுந்தான்ற மாதிரி போலீஸ் எழுதுறது தான் வந்து கதை எல்லாமே. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சட்டம் ஒழுங்கை பற்றி பார்த்தீங்கன்னா சிபிஐ வசம் கொடுத்தது, தமிழக முறை கொடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழக போலீஸுக்கு அவமானமே தவிர, புரியுதுங்களா இல்லையா? இது வந்து முன்னாடி சொல்லுங்க சிபிஐ போனால் விசாரணை கரெக்டாக விசாரணை வருதுன்றது தமிழக போலீஸு தலையிட முடியாது, அவ்வளோதான். விசாரணை போலீஸ் அதிகம் விசாரிக்க போகிறாங்க, தமிழக போலீஸ் விசாரிக்க முடியாமல் வேறு மாநிலத்தில் உள்ள போலீஸார் தான் விசாரிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சிசி ஃபுட்டேஜ் வந்து எந்த காவலத்திலையுமே வந்து இப்போ வரைக்குமே ஒர்க் ஆகாது. நீங்கள் நம்மளோட நிர்வாகத்தில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்மளோட ராட்சி விழாக்குள்ள எல்லா இடத்துலையுமே சிசி ஃபுட்டேஜ் இருக்குது. எல்லா பொதுத்திலும் ஹோட்டல்லேருந்து சாதாரண ஒரு டீ கடையில் வரைக்குமே சிசி ஃபுட்டேஜ் போட்டாங்க. ஆனால் சட்டம் ஒழுங்கை விசாரிக்கக்கூடிய ஒரு இடத்துல சிசி ஃபுட்டேஜ் ஒர்க் பண்ணாது. நீங்கள் என்ன எங்கே போய் நின்றாலுமே அது வாலண்டியர் அது மாதிரி பண்ணுறாங்கன்றீங்களா சார்? உண்மையாக ஏன்னா தெரிஞ்சதுன்னா போலீஸோடைய எல்லாமே வெளில தெரிஞ்சிடும். இப்போ இன்றைக்கி எடுத்துக்கங்க, இன்னைக்கு வந்து படத்தில் கூட ஆஃப் பண்ணிட்டு அடிப்பாங்க அது மாதிரி. ஆமாம் சார், நடந்தது சார். இன்னைக்கு சூழ்நிலை தான் சொல்றது. நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கேன். இப்போ நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், நான் கேட்பேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆய்வாளர் ரூமில் கண்டிப்பாக இருக்காது. ஓகே, போலீஸ் ஸ்டேஷன் உள்ள என்ட்ரன்ஸில் கூட இருக்கும், சும்மா ஒரு மாடிஃபிகேஷன் வச்சிருப்பாங்க தவிர ஆய்வாளர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே இருக்காது. ஃபேக்டர் என்ன சொல்லுவாருன்னா, இன்னைக்கு சூழ்நிலைக்கு சட்டம் ஒழுங்கு என்பது முதல்வர் கையில் இருக்குது. இந்த நடந்தது போலீஸ் தப்பு பண்ணாலும் சரி, இங்கே மாநிலத்தில் என்ன தவறு நடந்தாலும் அது கேட்கக்கூடிய அதிகாரம் வந்து முதல்வருக்கு தான் இருக்குது. இந்த பிரச்சனையை வந்து முதல்ல ரொம்ப சீரியஸாக கொண்டு போகணும். இல்லைன்னா அவர் அது சொல்லலாம் 2.0 அடுத்த போறாருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான வாய்ப்புகளும் இல்லாமல் தான் போகும். சரி சார், நன்றி சார். சார் ஜலீல், உங்களோட நிறைவு கருத்தையும் சேர்த்து பதிவு பண்ணிருக்கேன். அதாவது இன்றைக்கி இப்போ வந்து இந்த ஸ்பெஷல் டீமெல்லாம் கலைச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் சரியாக இருக்குமேயாலும் 7-8 ஆண்டுகளுக்கு முன்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்லி ஒரு அமைப்புகள் இருந்தது. அப்போது ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. அந்த பிரச்சனைகளுக்காக அன்றைக்கி கலைக்கப்பட்டது. இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு யாருமே இருக்கக்கூடாது, அப்படி ஒரு கட்டமைப்பை உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு. இன்றைக்கி இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்? இன்றைக்கும் இருக்க தான் செய்கிறாங்க. அன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான ஒரு
உடனடியாக ஒரு தீர்வு கொடுக்குற மாதிரி ஒரு வேலையை தான் பண்ணுவாங்க. அது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் செய்யக்கூடிய மக்கள் அதை வந்து அதை டைலூட் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய விஷயம். அதே போல தான் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதே மாதிரி ஸ்பெஷல் டீம் வரதான் செய்ய போகிறாங்க. ஸ்பெஷல் டீமில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் யூனிஃபார்ம் போடாமல் எல்லாருமே இருப்பாங்க. அதில் போலீஸ் தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தேவையான ஆட்களை வச்சு மக்களை அடிப்பதும் துன்புறுத்துவதும் ஆயுதங்களை பயன்படுத்துவதும் இது வந்து வாடிக்கையாக நடந்துகிட்டு இருக்கு. அதே போல கஞ்சா அபின்னு பிரவுன் சுகரை கட்டுப்படுத்துறதுக்காக முதல்வர் எவ்வளவோ போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோன்றாரு. ஏற்கனவே சட்டமன்றத்துக்கு வந்து குட்கா கொண்டு போனார் இல்லையா? இன்னைக்கு சொல்லுங்க, 4.5 ஆண்டுகள் கடந்து போயும் குட்கா பொருள் சென்னையிலயோ தமிழ்நாட்டிலேயோ கிடைக்கலன்னு சொல்லி உங்களால சொல்ல முடியுமா? வாங்கி தரத்துக்கு இன்னைக்கு எல்லாருமே தயாரா இருக்கிறான். இன்னைக்கு தாராளமா கிடைக்குது. என்ன ஒண்ணுன்னா விலையேற்றம் மட்டும்தான். நீங்க எதையுமே கட்டுப்படுத்தலைங்கிற. பெண்ணுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை கட்டுப்படுத்தல, மாணவர்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை படுத்தல, வேலை இல்லாத பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியல. சாதாரண கோவில்ல வேலை செய்யக்கூடிய ஒரு வாட்ச்மேனை கூட, சாதாரணமா இருந்தவனை கூட உங்களால காப்பாற்ற முடியல. உங்களுடைய காவல்துறை இன்னைக்கு தரிகட்டு போய் இருக்குது. அதுக்கான நீங்க வந்து அந்த துறையினுடைய அமைச்சரா இருக்கீங்க. தார்மீகமா பொறுப்பேற்று அந்த போலீஸ் மந்திரியினுடைய பதவியை நீங்க ராஜினாமா பண்ணணும். நன்றி சார். திரு குடியாத்தம் குமரன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. சிபிசிஐடி இப்போ ஏன் போனாங்கன்ற ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. அதை ஒட்டி உங்களுடைய நிறைவு கருத்தையும் சேர்த்து பதிவு பண்ணிருங்க. சிஐடியை நம்பாம சிபிஐக்கு ஏன் போனாங்கன்னு சொல்லி. இந்த தப்பு வந்து நடந்து போலீஸ்க்கு முழுக்க இந்த தப்பு பண்ணது போலீஸ். அதனாலதான் சிபிசிஐடி விசாரிக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னாரு. இது முதலமைச்சர் அவர் ரொம்ப சீரியஸா எடுக்கணும் இத்தண்டார். ரொம்ப சீரியஸா தான் எடுத்திருக்காரு முதலமைச்சர். ரொம்ப சீரியஸா இந்த பிரச்சனை எடுத்திருக்காரு. இது ரொம்ப சீரியஸா தான் எடுத்திருக்காங்க. இது வந்து ரொம்ப சீரியஸா எடுத்திருக்காங்க. சிபிசிஐடி ஒப்படைச்சிருக்காங்க. எல்லாரும் வந்து இது எதனால அந்த தம்பி அடிச்சு கொண்டாங்கன்றது உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சு கடுமையான தண்டனை அத்தனை பேருக்கு வழங்கப்படும். முதலமைச்சர் வந்து தார்மீகமா பொறுப்பு வந்து ராஜினாமா பண்ணோன்றதா இந்த மாதிரி அரசியல் எல்லாம் பேசக்கூடாது. சொல்றது அதுக்கு கடுமையான நடவடிக்கை அவர் எடுத்திருக்கிறாரு. சரி, நன்றி சார். மிக கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காரு. எத்தனை பேர் நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க முதலமைச்சர் ரிசைன் பண்ணணும்னு சொன்னா எல்லா ஆட்சியிலும் இந்த மாதிரி நடக்குது சார். எல்லா ஆட்சியிலும் இந்த மாதிரி நடக்குது. இந்த ஆட்சியில இனிமே வந்துட்டு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இனிமே காவல் நிலையத்துல நடக்காதுன்றது முதலமைச்சர் உத்தரவு கொடுத்து எல்லா போலீஸ் அதிகாரிகள்ட்ட பேசி ஸ்ட்ரிக்டா வந்துட்டு ஆர்டர் போட்டிருக்காரு. எல்லா போலீஸ் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காரு. எனவே இது நடந்துருச்சு. இந்த தப்பு வந்து நியாயப்படுத்தி பேச வரல. அதுக்காக முதலமைச்சர் வந்து தார்மீகமா வந்து ராஜினாமா பண்ணன்றதெல்லாம் இது சரியான வாதம். இது கிடையாது. இது சரியான வாதம் கிடையாது. அத்தனை பேர் கடுமையாக அந்த குடும்பத்தை அரசு பார்த்துக்குவான். நன்றி சீதாராமன் சார். எனவே முதலமைச்சர் நீங்க நன்றி சார். நன்றி சார். 24 குடும்பத்தையும் பாத்துக்கிட்டீங்களா? கள்ளச்சாராய வழக்குல நீங்க வந்து இப்ப எல்லா குடும்பத்தையும் 70 குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? அன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு பணத்தை கொடுத்து சாராயத்தை கொடுத்து மக்களை திசை திருப்பிட்டு இருக்கீங்க. பேசலாம் சார். ஓகே குமரன் சார், நன்றி. சீதாராம் சார், நன்றி. நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் விவாதிக்கலாம். ஓகே சார். நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி சார். நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.